So, what's up people? This is Prakash from Onelife. So, it's been quite some time since my last video. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லா வீடியோலையும் இது தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வீடியோ போட்டே 3-4 months ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்டோட எக்ஸ்பல்ஸோட ரியர் டயர் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு ஊட்டி ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அப்கமிங் வீடியோஸ் அதுதான் வரும். ஸோ அதுக்காக என்னோடய ஃப்ரெண்டோட வண்டியில் வந்து டயர் சேஞ்ச் பண்ணுறோம். டயர் வந்து ஸ்டாக் டயர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 19,500 அந்த மாதிரி ஓட்டிட்டான். இதுதான் டயர் கண்டிஷன். அண்ட் இவன் வந்து பயங்கரமாக கார்னர் பண்ணுற காரணத்தினால நாங்கள் ஃபஸ்ட்டே டயர் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு MRF டயர் பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் MRFோட டயரு. இது டியூப்லெஸ் டயரு, பட் டியூபுக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பஞ்சர் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஏர் கொஞ்சம் ஸ்லோவாக ஏர் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். இது டியூப்லெஸ் அப்படின்றதுனால டியூப் தான் தேடணும், பட் டியூப் கிடைக்கல. டியூப்லெஸ் இருந்தது. சரி, ஓகே, இதை ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். பெரிய ஆல்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இதுக்குள்ளே டியூப் வச்சு நம்ம நார்மலாக டயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த வீடியோவில் வந்து டயர் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் தான் இருக்க போகுது. ஃபைனலாக அந்த டயரோட லுக் அண்ட் பேசிக் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். டியூப்லெஸ்ஸா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டயருக்குள்ள போட்டால் தான் ஆனால் நம்பர் இருக்கும். அது ஏன்னு தெரியல. வேற இங்கிட்டு போகிறான், அங்கிட்ட லாரியில் தான் அப்படியே அள்ளி தெரிப்பாங்க, கை நிறைய அள்ளி தெரிப்பாங்க. போட்டால் கிடக்கும். புது டியூப்பா? இந்த டியூப் இந்த எப்படி இந்த ஆடியோ போட முடியாது, கட் பண்ண தான் வேணும். இந்த பாட்டுக்கு காப்பிரைட் ஆகிடும் யூடியூப்பில் போட முடியாது. ப்ரோ கொண்டா ப்ரோ, அதை தான் ப்ரோ காட்டணும். படைச்சிட்டு பழைய டயரோட கண்டிஷன் 20,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு. ஸ்டாக் டயர். இப்போவாது ஓனருக்கு வந்து இந்த டயரை மாற்றணுன்ற மனசு வந்துருக்கு. சொல்லியாச்சு. நான் ஒன்றும் லேட்டாக வைக்கிறோமா, அதெல்லாம் சரண்டாக அப்படி தான் வந்தேன். அங்கேயே 9 மணிக்கு வந்தோம்ல, கீழே இறங்கிட்டு 9 மணிக்கு வரும்போது மாறின ஃபோன் அடிச்சு தான் நான் இன்றைக்கி எந்திக்கவே. நீங்கள் அதுக்கு முன்னாடி எப்போ ஃபோன் அடிச்சிங்க? உடனே தானே அடிச்சிங்க? ஒன்றுமே கேட்கல. அது என்னது ப்ரோ? தடவுறது ஆயில் வலிக்கிட்டு போகிறதுங்களா? எனிமியா? ஹலோ, என்ன அது வை, எனக்கு வேலை இருக்குது.
ஸோ என்னாச்சுன்னா இப்போது எக்ஸ்பல்ஸோட டியூப் வந்து ஆல்ரெடி ஒரு பஞ்சர் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயே இப்போ மாட்டும்போது இன்னொரு பஞ்சரும் ஆயிடுச்சு. அதனால் வேறு டியூப், ஏன்னா கரெக்டாக கார்னரில் பஞ்சர் இருக்குது, பஞ்சருக்கு மேலேயே பஞ்சர் இருக்கிறதுனால அதை ஒன்றும் பண்ண முடியாது, டியூப் தான் மாற்றுறது பெஸ்ட்டு. ஸோ அதனால் இங்கே நியர்பை ஷாப்புக்கு போயிட்டு ஒரு டியூபும் என்னோடய பைக்குக்கும் அப்படியே இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதனால் இன்ஜின் ஆயில் அண்ட் டியூப் ரெண்டுமே வாங்குறதுக்காக இங்கே பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கடைக்கு வந்துவிட்டோம். இங்கே டியூப் வந்து 350 சொல்கிறாங்க, ஏதோ லோக்கல் பிராண்ட் தான் இருக்குது இங்கே, அதுவே 350. அண்ட் இன்ஜின் ஆயில் வந்து 570 சொல்கிறாங்க. அது கரெக்ட் ரேட் தான். 15W50 மோட்டலுக்கு, நமக்கு ஹிமாலயனுக்கு 2 லிட்டர் வேணும். ஸோ அதனால் ஏன்னா நான் சேஞ்ச் பண்ணி லாஸ்ட்டாக 4500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஆச்சு, சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடலாமேன்னு அதுவும் வாங்கியாச்சு. ஸோ ஷாப்புக்கு போயிட்டு இப்போது சேஞ்ச் பண்ண வேண்டியது தான் டியூபையும் ஆயிலையும். டயர் தோசை கடையை பார்த்துருவோம். கேரளாவுக்கு போனாவது ரொட்டியும் பீஃபும் கிடைக்கும். ரொம்ப நாள் கழித்து கேரளாவுக்கு போகாமல் இருக்கும். நான் 2 ட்ரிப்பு கேரளாவுக்கு தான் போயிருக்கேன். கேரளா கிடையாது, ஆனால் சாப்பாடு கிடைக்குமா ப்ரோ? பீஃபு அதெல்லாம் கிடைக்குமா? கேரளா தான் முடிச்சாச்சுல, வேறு எங்கே போகணும் கேரளாவில்? சின்ன சின்ன இடமா தான் போக வேண்டியது இருக்கும். இந்த யானைக்குளம் ஸோ டயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ ஃபீட்பேக் நல்லாயிருக்கு. பிரேக்லாம் கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடியில் இருந்து. இப்போது கார்னரிங்லேயும் இப்போ கொஞ்சம் ஃபீட்பேக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது ஆல்மோஸ்ட் 20,000 ஓட்டினதுனால நார்மலாக கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் லூஸ் கிராவலில் ஓட்டினாலே மண்ணில் கொஞ்சம் ஸ்கிட்டாக ஆரம்பிச்சிது. அதனால தான் இது சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நெக்ஸ்ட் ரைடு ஊட்டிக்கு போகிறதுனால ஸோ இப்போவே சேஞ்ச் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் சேஞ்சே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஊட்டி சீரியஸ் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்னும் ஒரு 2-3 டேஸில் அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சிட் ஃபார் த வீடியோ. இதுக்கு மேலே ஷார்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி வேறு எதுவும் பெருசாக ரிவ்யூ கொடுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் ஓட்டினா தான் டயர் எப்படி லாங் டேர்மில் ஒரு ஃபீல்பேக் இருக்குன்றது தெரியும். ஸோ ஃபார் நவ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பக்காவாக இருக்குது. நான் வேணால் இன்னும் கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு ரைட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேணால் நான் ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி போடுறேன் இந்த டயர் எப்படி இருக்குன்னு. ஸோ பை ஃபார் நவ்.